டேய், நீ லலிதோட தம்பி தானே? ஆமா, உங்களுக்கு என்ன வேணும்? என்னடா தம்பி, ஸ்கூலுக்கு போகாம உட்காந்து கேம் விளையாண்டுட்டு இருக்க? உங்க அண்ணன் இதுக்கு தான் மொபைல் வாங்கி கொடுத்தானடா? இதெல்லாம் உங்களுக்கு தேவையா ப்ரோ? உங்க வேலை நம்ம பார்த்துட்டு போங்க ப்ரோ. தம்பி, நான் சொன்னா உனக்கு தெரியாது. உங்க அண்ணன் படுற கஷ்டத்தை நீனே வந்து பாரு. மச்சான், நீ எவ்வளவு கஷ்டப்படுறேன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும்டா. இவ்வளவு கஷ்டத்துலயும் உன் தம்பிக்கு ஃபோன் வாங்கி கொடுத்தேன். ஆன்லைன் கிளாஸ்ல எனக்கு ஃபோன் இல்லாமல் ரொம்ப கஷ்டமா இருக்கு. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வச்சிருக்காங்க என் ஃபோனு. எனக்கு ஃபோன் வாங்கி தானே. தம்பி, இந்த மாதம் ரொம்ப கஷ்டமாக இருக்கா. வீட்டு வாடகை கட்டணும், லோன் கட்டணும்டா. அடுத்த மாதம் வாங்கி தரவா? நீ எப்போ பார்த்தாலும் இப்படியே பண்ற. நீ எனக்குன்னு என்ன பண்ண? இப்போவே எனக்கு ஃபோன் வாங்கி தர. சரிப்பா, உனக்கு மொபைல் தானே வேணும். உனக்கு எப்படியாவது இன்னைக்குள்ள நான் ரெடி பண்ணி நான் வாங்கி தந்துடுறேன்ப்பா. மச்சான், அப்பா நினச்சிக்கிறாங்க. எனக்கு 30,000 ரூபா தேவைப்படுது. எனக்கு தாவேன். நான் அடுத்த மாதம் தந்துடுறேன். டேய், 30,000 உனக்கு எதுக்குடா இப்ப? இல்லை மச்சான், தம்பிக்குன்னு எதுவுமே வாங்கி கொடுத்தது கிடையாது. அவனே வாய் திறந்து கேட்டுட்டான், அண்ணே எனக்கு படிக்கிறதுக்கு மொபைல் வேணும் அப்படின்னு. அதான் மச்சான், அவனுக்கு மொபைல் வாங்கி கொடுக்கலான்னு காசு கேட்குறேன். ஆனா அவன் ஃபோனை வச்சு என்ன பண்ணிட்டு இருக்கான்னு தெரியுமாடா? ஸ்கூலுக்கு கூட போவான், கேம் விளையாண்டுட்டு இருக்கான்டா. என்ன மச்சான் சொல்ற? நீ சொல்றது உண்மையா? நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு அவனை படிக்க வைக்கிறதே அவன் நல்ல நிலைமையில இருக்கிறதுக்காண்டி தான்டா. அவன் சம்பாரிச்சவனு எனக்கு கொடுக்க தேவைடா. அவன் நல்லா இருக்கணும்னு தான் நான் ஆசைப்படுறேன். மச்சான், நீ சொல்றதெல்லாம் கரெக்ட் தான் மச்சான். ஆனா மற்ற பசங்க மாதிரி என் தம்பி கிடையாது மச்சான். ரொம்ப தேங்க்ஸ் மச்சான்.